ஒரு ஆடவன் ஒரு ஒரு வீடியோங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்றார். வெளியூருக்கார பையன். அந்த பையன் வந்து ஒரு ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்றார். ஐயா ஏதோ வேலை இருந்தால் கொடுங்க அப்படிங்கும்போது, சரி சப்ளையும் பண்ணணும், டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணணும், சப்ளை பண்ணும்போது கையெல்லாம் கழுவிட்டு சப்ளை பண்ணணும் கேட்குற கஸ்டமர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. அவரும் வேலை செய்கிறாரு, எல்லாம் பார்க்குறாரு. முதலாளி அப்படியே அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். வெளியூருக்காரனல்லவா தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அவர் வாட்சும் பண்ணுறாங்க. அவனுக்கு வேலையும் கொடுத்து வச்சுட்ருக்காங்க. வேலை கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறான் அந்த பையன், ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறான். முதலாளி சில டைமில் பணத்தெல்லாம் எண்ணி கல்லாவில் வச்சுட்டு அவனை போய் கல்லாவில் உட்காருப்பா கொஞ்சம் நேரம், கல்லாவில் உட்காந்து கொஞ்சம் கேஷ் எல்லாம் வாங்கணும்னு சொல்கிறார், வேணும்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இவர் போய் அந்த பையன் போய் கல்லாவில் உட்கார்றதில்லை, கல்லாவில் நின்றுட்டு காசெல்லாம் வாங்கி போடுறாரு. அதையும் நோட் பண்ணுறாரு முதலாளி இருக்க வரையில் உட்காரதே கிடையாது அவர் முன்னாடி. அவர் சொல்கிறார் உட்காருப்பா அப்படி, இல்லைங்க நிற்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே இருந்து பல ஆண்டுகள் ஆகும்போது அவர் மேலே நம்பிக்கை வந்துடுது முதலாளிக்கு, ரொம்ப நம்பிக்கை வந்துடுது. இவ்வளோ நேர்மையாக இருக்கிறானே, இவ்வளோ ஓடி போய் கல்லாவில் இருந்தாலும் கஸ்டமர் வந்தாங்கன்னு ஓடி போய் இலை போட்டு சார் என்ன வேணுங்க அப்படின்னு கேட்குறாரு. சப்ளையர் இருக்கிறாங்க, இருந்தாலும் இவர் போய் அட்டன் பண்ணுறாரு. என்ன வேணுங்க, எது வேணுங்க, இது. அப்புறம் இவரெல்லாம் ஆரம்பிக்கும் போது வந்தார், இவருக்கு என்ன வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டு கொடுங்க, சட்னி ஊற்றுங்க, சாம்பார் ஊற்றுங்க, அந்த டேபிள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. முதலாளி அப்படியே கவனிச்சுட்டே இருக்கார். ஹோட்டலில் தான் படுத்துக்கிறாரு. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கண்டினியூவாக கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. டெய்லி முதலாளிக்கிட்ட 5 ரூபா கேட்டு வாங்கிக்குவார். 5 ரூபா காயின்ஸாக கொடுங்க அப்படின்னு. எதுக்குன்னு அவர் கேட்க மாட்டார், கொடுத்துருவார். சம்பளமே கொடுக்குறதில்ல அவருக்கு. அந்த ஹோட்டல்லையே சாப்பிட்றாரு, அங்கேயே படுத்துக்கிறாரு, எல்லாம் பண்ணுங்க. அப்படி அவருக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் என்ன போகுது, அவருக்கு முதலாளிக்கு வந்து உடம்பு சரியில்லாம அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஹோட்டல் நிர்வாகத்தெல்லாம் கொஞ்சம் பாரப்பாணி, எனக்கு ஒரு பெண்ணு இருக்குது, அது வெளியூரில் படிச்சுட்டு இருக்கு, ஹோட்டல் நிர்வாகத்தை பாரு, எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. க்ளீனாக பார்க்குறாரு. க்ளீனாக பார்த்து சாயங்காலம் நைட் ஆச்சுன்னா கணக்கு கேஷு எல்லாம் கொண்டு வந்து முதலாளிக்கிட்ட விழாவாரியாக சொல்கிறாரு. இவ்வளோ வந்து சார், இவ்வளோ வாங்குச்சு, இவ்வளோ கொடுத்தது, இவ்வளோ சம்பளம் கொடுத்து, அதை பண்ண இதை பண்ண கழிச்சது போக இவ்வளோ இருக்குங்க சார் அப்படின்னு டெய்லியும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு பைசா பிழைவில்லை. அப்போது என்ன ஆகுது, ஒரு 5-6 வருஷம் ஆகி போகுது. 5-6 வருஷம் ஆகும்போது அந்த முதலாளி சொல்கிறாரு, இந்த ஹோட்டலில் நிர்வாகத்தை நீயே பாருப்பா, எனக்கு உடம்புக்கு முடியறதில்ல, கணக்கு வரவு செலவு போக்குவரத்து எல்லாமே நீ பார்த்துக்க அப்படின்னு அவர்கிட்டயே ஒப்படைச்சாச்சு. ஹோட்டலை நல்லா ரன் ஆகுது. அடுத்த பக்கம் கூட கொஞ்சம் இடத்த வாங்கி இன்னொரு கிளை மாதிரி பக்கத்துலேயே பெரிய ஹோட்டல் பண்ணிடுறாரு இந்த பையன். ஹோட்டலெல்லாம் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. அப்பவும் கணக்கு வரவு செலவெல்லாம் முதலாளிகிட்ட கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு நடத்தி பார்த்துட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்றாரு. என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படி. என்னங்க இது என்னத்தினால இது நடந்ததுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அனாதியாக வந்த ஒரு பையன் சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடந்து உண்மையாக இருந்துங்காட்டி இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்து அவர் வாழ்க்கையில் சூட்சமாக இருக்கிறாருன்னு சொல்ல வர்றேன். வச்சிட்டுங்களா? பாய்.